இப்போ ட்ரேடிங்கில் பார்த்தா நிறைய பேர் ஒரு ஸ்கேம் என்னன்னா, நீங்கள் வந்துட்டு எனக்கு 2000 ரூபா கொடுங்க, உங்களுக்கு 4000 ரூபா தரேன், 4000 ரூபா கொடுங்க, கொடுத்தீங்கன்னா 8000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி தான் ஆசையை தூண்டுறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி முதல்ல அவங்க 2000 ரூபா கொடுக்குறப்ப அவங்களுக்கு அந்த 3000 ரூபா அவங்க சொல்கிற அமௌண்ட் வந்துடுது. பட் அவங்க இதுக்கு பிறகு இன்ஸ்டால் பண்ணுற அவங்க திருப்பி பணத்தை கட்டுறப்ப தான் அவன் வந்துட்டு ஏமாற்றிட்டு போகிறான். சில பேர் ஏமாற்ற விட மாட்டாங்க, பட் ஆட்டோமேட்டிக்கலி அவங்க வந்துட்டு லாஸ் பண்ணிடுவாங்க. அதான் உண்மையான ஃபேக்ட்டு. ஏன்னா இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் யாராலையும் எதுவுமே கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ட்ரேடிங் பொறுத்தது ஒரு பிஸ்னஸ், ஓகேவா? ஸோ இந்த பிஸ்னஸில் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் வந்துட்டு நீங்கள் அதில் போய் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப தப்பு. இப்போ எப்படின்னா, ஒரு டீ கடை வச்சு ஹோட்டல் வச்சு நடத்துகிறாருன்னு சொன்னால் அவருக்கு அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா தான் அவரால் அந்த ஹோட்டல் பிஸ்னஸில் வந்துட்டு சக்ஸஸ் பண்ண முடியும். அவருக்கு எனக்கு ஹோட்டலில் பற்றி எதுவுமே தெரியாது, டீ எப்படி போடுறேன்னே தெரியாது அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் டீ கடை நடத்தி ஒரு ஆள் சம்பளத்தை வச்சு டீ கடை நடத்தணும்னா கண்டிப்பாக அவர் லாஸ் ஆயிடுவார். அதே